கருணாநிதி முதலமைச்சர், மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனாரு, அப்புறமா முதலமைச்சர் ஆனாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவங்க வம்சாவளியில தான் வருவாங்க. அதை நம்மளால தலையெழுத்து மாற்ற முடியாது. நம்ம தலையெழுத்து, நம்ம தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு புத்தி இல்ல. அதெல்லாம் அவருக்கு மனசு வராது. அவங்க குடும்பத்துல தான் அவர் முதல்வர், துணை முதல்வர்னா அவங்க குடும்பத்துல தான் இருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரி செயல்பட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, அவருக்கு அரசியலை பத்தி தெரியுமா இல்ல தெரியாது நமக்கு. இல்ல, அது துணை அமைச்சரா ஆயிட்டாரு அவரு. ஜாமீன்ல விடுதலை கொடுத்தாங்க. அவருக்கு இன்னைக்கு 471 நாள் ஜெயில இருந்துட்டு வந்தாரு. அவருக்கு வந்த உடனே ஒரு தூக்கி உட்கார வச்சு, இந்தாயா உனக்கு ஒரு அமைச்சரையா அப்படின்னு போஸ்ட் கொடுக்கிறாரு. இதோட கேவலமான விஷயம் ஏதாவது இருக்குமா? இன்ப நிதி தான் அடுத்த துணை முதல்வரா வருவாரு. அடுத்தது முதல்வரா கூட வரலாம். அதை கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு அவரு. அது போய் திருப்பி கொடுத்தா அது அவங்க ஆட்சி, அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. நாட்டுக்கு நல்லது செஞ்சா போதும். யார் வந்தா என்ன வரல நான். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகணும்ன்றது ஒரு வருஷமா தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய இதுவா இருக்கு, இஷ்யூவா இருக்கு. அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அவர் இன்னைக்கு பதவி ஏத்துட்டார். அதனால நம்ம பெருமை தான் படணும். அவரு இதுக்கு மேல அவரு அவங்க அப்பா சொல்லி கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். என்னென்ன நல்லது பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஏழை எளிய மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும், வீடு வசதி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் அவரு நிறைய ஏற்படுத்தி கொடுக்கணும். அது கொடுக்கணும். ஆனா அதுக்கு பதிலா கார் ரேஸ் விட்டாங்கன்னா அதெல்லாம் ஓகேவா? கார் ரேஸ் விட்டதெல்லாம் வேஸ்ட் ஐயா. அது வெட்டி வேலை. அது அப்புறம் அவர் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இப்ப அவர் தான் ஆக்கியிருக்காங்க, வேற வழி இல்லையே. அவங்க அப்பா, அவங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர். கருணாநிதி முதலமைச்சர், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆனாரு, அப்புறமா முதலமைச்சர் ஆனாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவங்க வம்சாவளியில தான் வருவாங்க. அதை நம்மளால தலையெழுத்து மாற்ற முடியாது. நம்ம தலையெழுத்து, நம்ம தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு புத்தி இல்ல. மூத்த தலைவர் ஒத்துழைப்பு தான் இவர் துணை முதலமைச்சர் ஆகிறாரு. மூத்த தலைவர் தான் எல்லாம், மூத்த அமைச்சருங்க தான் அவரை துணை முதலமைச்சர் ஆகுங்க, அவரை துணை முதலமைச்சர் ஆகுங்கன்னு எல்லாம் கெஞ்சுறாங்க. இப்போ துரைமுருகன் இருக்காரு, கட்சியிலேயே மூத்த அமைச்சர். என்ன ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கு. ஒரு வருஷம் ஆக்கலாமே. இல்ல, நீ கொஞ்ச நாள் அப்படி ஒதுங்கி இருந்துட்டு என்ன முதலமைச்சர் ஆக்கு ஒரு வருஷம், நான் முதலமைச்சர் பதவியில இருந்துட்டு போயிடுறான் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அவரும் பெரிய மனசுக்கு கொடுத்து சொல்லலாம் இல்லையா? அதெல்லாம் அவருக்கு மனசு வராது. அவங்க குடும்பத்துல தான் அவர் முதல்வர், துணை முதல்வர்னா அவங்க குடும்பத்துல தான் இருக்கணும். இன்னைக்கு முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்காரு. அது உங்களுக்கு என்ன மாதிரி கருத்துக்கள்? உங்களோட கருத்து இந்த மாதிரி கருத்துக்கள்னா என்ன இருக்குது? இல்ல, அவங்க அப்பா இருந்தாரு, இப்ப அவர் இருக்காரு, வேற யாருக்கு போறாங்க சொல்லுங்க? இந்த மாதிரி அப்பாக்கு அடுத்து பையன், அதுக்கு அடுத்த பையன் அப்படி வர்றது இந்த தமிழ்நாட்டுக்கு செட் ஆகுமா? தமிழ்நாடு செட் ஆகுதா? டிஎம்கே செட் ஆகும். டிஎம்கே செட் ஆமா. ஆனா அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அதெல்லாம் பிரச்சனை இருக்குதான் செய்யும். அதெல்லாம் இல்லாம கிடையாது, பிரச்சனை இருக்க செய்யும். வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலா வந்தாவா இல்ல உதயநிதி ஸ்டாலின்? உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும். ஆமா. எதனால நினைக்கிறீங்க? ஏன் அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வரக்கூடாதுலாம் கிடையாது. அதாவது இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு அதிகமா தான் போயிட்டு இருக்குது. விலைவாசி அதிகமாகிட்டு இருக்கு. இதை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் சொல்ல முடியாது. எல்லா கவர்மெண்ட் தான். இப்ப மேல கவர்மெண்ட் கீழே கவர்மெண்ட் என்ன சொல்றது? நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரி செயல்பட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவருக்கு அரசியலை பத்தி தெரியுமா இல்ல தெரியாது நமக்கு. இல்ல, அது துணை அமைச்சரா ஆயிட்டாரு அவரு. ஆக போறாரா ஆயிட்டாருன்னு தெரியல. ஆயிட்டாரு, இப்ப பதவி ஏத்தாச்சுங்க. ஏத்தியாச்சு. நல்லா பண்ண நல்லதுதான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் நல்லது பண்ண போற, அவ்வளவுதான். நல்லது பண்ண நல்லதுதான். இப்ப செந்தில் பாலாஜி இப்ப விடுதலை ஆயிட்டாப்ல ஆன உடனே இன்னைக்கு அவருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்களே. அது மகா கேவலமான செயல். ஜாமீன்ல தான் வந்திருக்காரு. அவர் ஒன்னும்
விடுதலை நீ ஒன்றும் உத்தமையா அப்படின்ட்டு விடுதலை எல்லாம் பண்ணல, ஜாமீன்ல தான் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு ஜாமீன்ல விடுதலை கொடுத்தாங்க. அவருக்கு இன்னைக்கு 471 நாள் ஜெயில இருந்துட்டு வந்தாரு. அவருக்கு வந்த உடனே ஒரு தூக்கி உட்கார வச்சு, இந்தாயா உனக்கு ஒரு அமைச்சரையா அப்படின்னு போஸ்ட் கொடுக்குறாரு. இதை விட கேவலமான விஷயம் ஏதாவது இருக்குமா? ஸ்டாலின் பண்ணலாமா சொல்லுங்க பாப்போம். இதை விட கேவலமா என்னையா பண்ண முடியும்? ஸ்டாலின்றது நல்ல ஒரு ஆட்சி அமைக்கணும், நல்ல மக்களுக்காக உழைக்கிறதுக்காக ஒரு மனசு, தூய மனசு வரணும் அவருக்கு. மக்களுக்காக நான் மக்களுக்காக தான் ஓட்டு கேட்டு வாங்குறேன், எல்லாம் ஓட்டு வாங்குற ஓட்டெல்லாம் உங்களுக்கு செலவு பண்றான் அப்படின்ற ஒரு நல்ல மனசு வரணும். இன்ப நிதி தான் அடுத்த துணை முதல்வராக வருவாரு, அடுத்தது முதல்வராக கூட வரலாம்.